நம்ம மொத்த பாரத்தையும் சுமக்கிற நம்ம காலையும் அப்பப்போ நம்ம கொஞ்சமாவது கவனிச்சுக்கணும். உங்களுக்கு கிராக் டீல்ஸ் இல்லைன்னா பயங்கர ட்ரையாக ஃபீட் இருக்குன்னா நான் சொல்கிற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெதன்னு தண்ணியில் கல்லுப்பு போட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் லெக்ஸை சோப் பண்ணுங்கள். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யூரியா பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வேஸ்லின் பெட்ரோலாட்டம் ஜெல்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை ட்வைஸ் அ டே, மார்னிங் குளிச்சதுக்கப்புறமா நைட் இந்த சோக்கிங்க்கு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் நடக்கிறீங்கன்னா கூட ஸ்லிப்பர் போட்டுட்டு நடங்க, வெறும் காலில் நடக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸில் நம்ம நடக்கலைங்க, ரொம்ப ஸ்டேபிளான ஒரு சர்ஃபேஸில் நடக்கிறோம். ஸோ ப்ரெஷர் போட்டு 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 இந்த இடத்துல இன்னும் ஸ்கின் நம்மளுக்கு டேமேஜ் ஆகி கிராக் விட ஆரம்பிக்கும். கண்டிப்பாக செருப்பை போட்டுட்டு நடங்க. இந்த பியூமிஸ் ஸ்டோன் அப்படின்ட்டு கடையில் கிடைக்கும். இதை நீங்கள் மாதத்துக்கு 2 தடவை வந்துட்டு உங்கள் காலில் யூஸ் பண்ணலாம். உள்ளங்காலில் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மாய்ஸ்சரைசர் திரும்ப ரீஅப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சுகர் இருக்குது, B12 டெஃபிஷியன்சி இருக்குது, அதனால காலில் வந்து ரொம்ப எரிச்சல் இருக்குது, ரொம்ப மறுத்து போன மாதிரி இருக்குன்னா டெய்லி காலையில் எழுந்தோன்னா கண்டிப்பாக உங்கள் உள்ளங்காலை செக் பண்ணுங்கள். சின்ன புண்ணாக தான் இருக்கும், அது திடீர்னு பார்த்தா பெரிய விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ சின்னதாக இருக்கும்போதே அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வெடிப்பு விட்டு ரொம்ப வலி இருக்குது, அதுலேருந்து ரத்தம் வர அளவுக்கு பேடாக இருக்குன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள்.